நான் எந்த வீடியோ போட்டாலும் அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் இந்த பேரை தான் நான் பார்க்குறேன். சிக்கந்தர் ரோஸ்ட் போடு ப்ரோ. போட்டாச்சு. உங்களுக்காக இன்னைக்கு சிக்கந்தர் படத்தோட ரோஸ்ட்டுக்காக வந்துட்டேன். நம்ம ஏஆர் முருகதாஸோட ஆக்டிங்ல சல்லு பாயோட டைரக்ஷன்ல படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட. சல்லு பாயோட ஆக்டிங்ல ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல இந்த வடக்கத்து வாசிகள்லாம் நம்ம தமிழ் படத்துக்கு ஏகப்பட்ட ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. இதே ஸ்பீட்ல நம்ம போய் தம்பி அட்லி மாதிரி ஒரு 1000 கோடி கொடுத்துட்டு வரலான்னு போயிருக்காப்ல. போய் கிண்டி வச்சது ஒன்னு சாம்பார் சாதமா இருக்கணும், இல்ல பானிபூரியா இருக்கணும். பானிபூரியில சாம்பார் ஊத்துன மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அது இப்படித்தான் இருக்கும், பாத்துக்கங்க. மோந்து பக்கத்தை சாப்பிடு. நீங்க என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த சிக்கந்தர் படத்தோட ரோஸ்ட் இதோ உங்களுக்காக. படம் ஆரம்பிச்சதும் ஒரு ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டுக்குள்ள குட்டிமி போட்ட குர்கா மாதிரி ஒருத்தன் உள்ள வரான். அவனோட பக்கத்து சீட்டுல ஒரு பொண்ணு. ஹே, உன்னை எங்கேயோ நான் பார்த்துருக்கனே, எங்கேயோ என்ன பார்த்துருக்கியா? அது கூட ஏதோ ஒரு வீடியோவா பார்த்துருக்கிறேன். வீடியோவா? அச்சோ, அதெல்லாம் பார்த்துருக்க கூடாதே. கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க கில்மா படம் நடிக்கிறவங்க தானே. இந்த குட்டிமி போட்ட குரங்கு ஃப்ளைட்டுக்குள்ள உட்காந்து பப்ளிக்கா பிட்டு படம் பார்த்துட்டு இருக்கான். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. இந்த படத்தில் நடிச்சது நீங்க தானே? ஆமா, நான் தான். அதுக்கு என்னப்ப? அந்த படத்தில் பண்ணதை இப்போ லைவா பண்ணலாமா? ஓபன் தி டோர். போடா. என்ன நினைச்சிட்டு இருக்க? வேற ஆளு ஓபன் பண்ணாமல ஓபன். அந்த ஆன்ட்டிக்கு ஒரு பையன் இருக்கும். நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கலன்னா உன் வீடியோவை பையன்கிட்ட போட்டு கட்டிடுவேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல கம் கம். அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல ஒரு கை வந்து காப்பாத்துது. என்ன நடக்குது? ஓ, ஃபைட் பண்ண போறாங்களா? பேசஞ்சர்ஸ் எல்லாரும் கவனிங்க, சல்லு பை சண்டை போட போறாரு. சாக்கிறதே எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கங்க. போட்டாச்சு. சட்டையை கழட்டிடுவோமா? சல்லு பைனாலே சட்டையை கழட்டி தான் வேணுமா? போட்டுக்கிட்டே சண்டை போடுப்பா. சரி விடு, நான் வேற படத்தில் கழட்டிக்கிறேன். பேசஞ்சர்ஸ் சல்லு பை சண்டை முடிஞ்சு, இனி சாலியா வாங்க. ஓகே ஓகே தம்பி, நோ மீன்ஸ் நோ. பிங்க் படம் பார்க்கலையா நீ? நான் அமிதாப் பச்சன் ஃபேன் இல்லைங்க, பார்க்க மறந்துட்டேன். சரி, மூடிட்டு உக்காந்திக்கோ, நானும் போய் மூடிட்டு உக்காந்திக்கிறேன். நான் கண்ணை சொன்னேன். எனக்கு இந்த அவலக்குரல் கேட்கவில்லையா உனக்கு? நம்ம சத்யராஜ் தான் இந்த படத்தோட வில்லனே. கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன். இப்போ ஃப்ளைட்டில் ஒருத்தன் பயங்கரமாக அடி வாங்கினால அவனோட அப்பா. பிள்ளை ஒழுங்கா வளர்க்க மாட்டே நீ? தம்பி இங்க வா. சார், என் பையன் ராஜ்கோட்டுக்கு தானே போனான். சேஃபாக போயிட்டானா? சேஃபாக போயிட்டான் சார். எவனோ ஒருத்தன் என் பையனை பிளைன்லேயே வச்சு மொத்துன்னு முத்திருக்காண்டா. யார் என்னன்னு விசாரிப்போ. அப்புறம் கண்டுபிடிச்சி நம்ம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காப்புல இல்லையா, அவரை போய் அவனை போட்டு தலை சொல்லு. நம்ம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போறாரு. போய் பார்த்தா வீடு பயங்கர பிரம்மாண்டமா பெருசா இருக்கு. சார், இவர் தான் சார் ராஜா ஆஃப் ராஜ்கோட். இன்னுமாடா இந்த ராஜாக்கள்லாம் நமுத்து போகாம இருக்காங்க? சார், இவங்க தான் ராணி ஆஃப் ராஜ்கோட். சாமி, நீங்க இங்க வந்திருக்கீங்க, ஆனா என் புருஷன் உங்களை தேடி அங்க போயிருக்காருல்ல. போங்க போங்க, போய் ஸ்டேஷன் போய் பாருங்க. இன்ஸ்பெக்டர், இன்னொரு விஷயம், போகும்போது எங்க காரை எடுத்துட்டு போங்க. போலீஸ் ஜீப் அவ்வளோ சேஃப் இல்லை. போலீஸ் ஜீப்பே சேஃப் இல்லையா? சார், கீழே பாருங்க, ஜீப்பே இல்லை. எட்டி பார்த்தா கீழே ஏகப்பட்ட பீப்புள்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு ஊரே திரண்டு வந்து உங்க அரெஸ்ட்டை தடுக்குதே. இந்த ஊருக்காக நீங்க கோயில் கட்டினீங்களா? இந்த ஊருக்காக நீங்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தீங்களா? அப்புறம் ஏன் சார் இவங்கெல்லாம் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து உங்க வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க? இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். இந்த சீனை சொன்ன உடனே உங்க எல்லாருக்குமே சிங்கம் படத்தோட சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கும் அதே சிங்கம் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா ஹையர் ஆஃபீஸர்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. டே மயிரே, சார் நீங்க எங்க சரிங்க? ஹையர் ஆஃபீஸரே கூட்டு போய் அட்வைஸ் பண்றாப்ல. தம்பி, இவர் ராஜாப்பா, நீ இவர்கிட்டலாம் எந்த பஞ்சாயத்தும் வச்சுக்காதப்பா, சூமு போப்பா. நம்ம ராஜ்கோட் ராஜாக்காக சேர்ந்த இந்த கூட்டம் அவர் வீட்டிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரையிலும் இருக்குது. அந்த ராஜ்கோட்லேயே இவ்வளோ பேர் இருப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஷூட்டிங் பார்க்க வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. பேட்டா வாங்கிட்டு கிளம்புங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒன்றும் தெரியாத பாப்பாவாட்டம் ஃபோனை போட்டு இன்ஸ்பெக்டர் மிரட்டுது. இங்கே பாரு, நான் செம்ம கானில் இருக்கிறேன், குண்டா சட்டத்தில் தூக்கி போட்டு குத்துன்னு குத்திடுவேன், வச்சிரு. கட் பண்ணா ராஜாவும் ராணியும் பாட்டை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல வந்தப்பா. எதா இருந்தாலும் உன் காதுல ராங்கா தான் விழுமா? நம்ம கிங்கும் குயினும் ஜாலியா கார்ல பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. குயினுக்கு தூக்கம் வந்துடுது, தூங்கி போயிடுறாங்க. அப்ப இந்த வில்லன் கேங்ஸ் எல்லாம் வந்து சுத்து போட்டுறானுங்க. பொண்டாட்டி தூங்குறா, அமைதியா சண்டை போடுவோம் என்ன?
சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். நம்ம சல்லுபாய் அடிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. இப்படி நான் இந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணனா இது ஜில்லா படம்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆல்ரெடி அட்டாக் பண்ண வர்றாங்கன்னு ஹீரோயினுக்கு தெரியும். ஆளுங்க எல்லாத்தையும் அலர்ட் பண்ணிட்டு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ உண்மையிலேயே இந்த புள்ள தூங்குதுன்னு நினச்சி கெத்தாக கார் எடுத்துகிட்டு போகிறாப்ல. இப்படி சொன்னால் இதுதான் சிக்கந்தர் படம். நல்ல ஜெண்டு பூனமா இருந்ததுன்னு சும்மா இந்த மானே தேனே பொன்மானேலாம் போட்டால் சீன் மாறிடுமா முருகதாஸ் ஐயா? நம்ம ஹீரோ உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்ல. அப்படி என்னதான் ஏன் ஒர்க் பண்ணுறீங்க? அந்த ஒர்க்கை எங்ககிட்டயும் சொன்னீங்களா, நாங்களும் பண்ணி உங்களாட்டம் பெரிய பங்களா கட்டிடுவோம். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நான் ஒரு ஆர்ட் பண்ணியிருக்கேன், நான் உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுட்டா? கொண்டாடி என் தங்கம். ஹீரோயின் ஆர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள அவர் வேற வேலைக்கு கிளம்பிட்டாரு. நம்ம ஹீரோக்கு இந்த படத்தில் ராஜாவாக இருக்கிறத தாண்டி வேற என்ன வேலை பண்ணுறாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலடா. நம்ம ராஜா நம்ம ராணியை கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு ட்ரோன் ஷோ ஒன்று காட்டுறாரு. எங்க போற? என்ன அடியில் குனிஞ்சு பார்க்க போறியா? அது ட்ரோன் ஷோயா, அங்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்ப நான் இங்கிட்டு இருந்தே பாத்துக்கிறேன். நம்ம சத்யராஜோட பையனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த குட்டிமி போட்ட கொரில்லா ஃப்ளைட்டில் ஒரு சம்பவம் பண்ணுச்சு இல்லையா? அப்போ அந்த புள்ள காலில் உளுந்து மன்னிப்பு கேட்ட வீடியோ வைரல் ஆகிப்போச்சு. நம்ம சத்யராஜ் சொல்கிறாரு, டே இந்த வீடியோவை டெலீட் பண்ணுறாங்கிறாரு. ஐயோ அப்பா அது டெலீட் பண்ண முடியாது, அது வைரல் ஆயிருச்சு. ஐயோ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்களே. நம்ம ஹீரோயின் நடுராத்திரி எந்திரிச்சு ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிக்குது. ரிசல்ட்டு பாசிட்டிவ் சொல்லலான்னு வரப்ப இருமா வேலை வந்துருச்சு போயிட்டு வந்துடுறேன். ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைலாம் நமக்கு தேவையில்ல. நம்ம சல்லுபாய் போய் சண்டை போட்டுட்டு இருக்காப்ல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆள் வச்சிருக்கு. அங்கங்கே ஆள் வச்சிருக்காங்கய்யா. மேடம் உங்கள் புருஷனை அந்த கல்குவாரிலேயே வச்சு கட்டம் பண்ணுறது தான் பிளானு. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை காப்பாற்றி போடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் செத்து போயிடுறாங்க. வருத்தப்படாதீங்க சல்லுபாய், பெரியவங்க அப்பயே சொன்னாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு. நான் தான் கேட்காம விட்டுட்டேன். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆர்கன்ஸ்லாம் டொனேட் பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே போதும் பார்த்தாங்களா? அது முருகதாஸ் ப்ரொடக்ஷன் தானே, பார்த்துருப்பாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ ஏன் அழுகுறீங்க? என் பொண்டாட்டி டொனேட் பண்ண ஆர்கன்ஸ்லாம் யார் யாருக்கு போயிருக்குன்னு சொல்கிறீங்களா டாக்டர்? மும்பையிலே 3 பேருக்கு போயிருக்கும். நீங்கள் மும்பை போங்கோ, அங்கே உங்கள் எதிரி இருப்பான், அவங்கூட சண்டை போட்டு சாவுங்கோ. ஓகே எடுற வண்டியை மும்பைக்கு போயிட்டு தாராவிக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு நம்ம ஹீரோ. சல்லுபாய் காலாவை பார்த்தா கேட்டதா சொல்லுங்க. இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கிருக்கேல. அங்கே போயிட்டு அந்த ஆர்கன் வச்சிருக்கிற ஒரு பையனை பார்க்குறாப்ல. அந்த பையன் என்னங்கிறான், எனக்கு அரியுது சொரிஞ்சு விடுங்கிறான். போடா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வேற ஆண்டத்துக்கு நம்ம சல்லுபாயும் சொரிஞ்சுலாம் விடுறாரு. சும்மாவா சொன்னாங்க சாமானியனுக்கு சான்ஸ் கிடைச்சா சல்லுபாய் சொரி சொல்லுவான்னு? அட இந்த பழமொழி நான் கேட்டதே இல்லையே. அட இப்போ தானே கேட்டீங்க நான் சொல்லி. வணக்கம்மா, நீங்கள் தான் டாக்டர் சார். ஏம்மா இந்த ஏரியா இவ்வளோ குப்பைமேடாக கிடக்குது? ஏன்னா பக்கத்தில் குப்பைமேடு இருக்குது சார். அங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை போட்டு வச்சுக்கிறாங்கன்னு. அந்த குப்பையெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது, க்ளீன் பண்ணிடு. நான் அடுத்த ஆளை பார்க்க போகிறேன். அடுத்த ஆள் நம்ம காஜல். நம்ம ராஷ்மிகாவோட கண்ணு காஜலோட உடம்புல. நம்ம ராஷ்மிகாவோட கண்ணு வழியா காஜல் பார்த்துட்டு போகிறா. ஐயோ சல்மான் கான் அழகாக தெரியவாருங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கே, காஜலுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கடைசி ஆர்கனை வாங்கினாலும் ஆப்ரேஷனில் படுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வீடியோ கால்லேயே ஃபாரின் டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணி லோக்கல் டாக்டரை வச்சு சர்ஜரி பண்ண வைக்கிறாரு. டேய் தவனால சும்மா இருக்க முடியாதடா. சரி நம்ம பொண்டாட்டியோட ஆர்கனை வாங்கினவனுங்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. நம்ம ஊருக்கு கிளம்புவோன்னு சல்லுபாய் கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ இந்த குடுமி போட்ட குரங்கு சல்லுபாயை சேஸ் பண்ணி வந்து செத்து போயிடறான். சல்லுபாய் ஏன் பையனையே மர்கையா பண்ணிட்டல, நீ எதுக்காக மும்பைக்கு வந்த எல்லா விஷயமும் ஐ நோ. நீ இப்போ ரிட்டன் டிக்கெட் போட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ போகக்கூடாது, திரும்ப மும்பைக்கு வரணும். இல்லைனா நீ போய் நல்லா விசாரிச்சுட்டு வந்த இல்லையா அந்த 3 பேர், அவங்களாம் மர்கையா பண்ணிடுவேன். டேய் சைனை பிடிச்சி இல்லடா அண்ணே, அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி அந்த ஸ்டேஷன்லேயே ட்ரெயின் பிடிச்சி போயிடலாண்ணே திருப்பி. அட இன்டர்மிஷன் போடணும், சைனை பிடிச்சி இல்லடா. நம்ம சத்யராஜ் வந்துட்டு அந்த ஆர்கன்லாம் வாங்கினவங்கள பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா? இல்லை சார், அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க, டேட்டா கரெக்ட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா விஷயம்? சார் நம்ம ராஜா ஒரு டெரரிஸ்ட் நியூஸ் கொடுத்துடலாமா சார்? மறுபடியும் நம்ம சல்லுபாய் காஜலோட வீட்டுக்கு போறாரு. எங்க பாருங்க சல்லுபாய், நீங்க ஆல்ரெடி வந்தீங்க பாத்தீங்க, ரைட்டு, மறுபடியும் வந்துட்டு இருக்காதீங்க சரியா? சார் ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா இதானே நடந்தது. என்னப்பா எதுவுமே சொல்லாம இதான் நடந்ததுன்னு சொல்ற? ஐயோ சார்,
அவங்க பொண்டாட்டியோட ஆர்கனை உங்கள் பொண்ணு வாங்கியிருக்கு சார். உங்கள் பொண்ணுக்கு இப்போ மினிஸ்டர் லெவலில் த்ரெட் இருக்குது. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. அந்த மேட்ரு இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. இந்த குண்டூஸ்க்கு மட்டும் தான் தெரியும். நம்ம காஜலோட வீட்டில் சாப்பிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாப்ல. சார் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணை காப்பாற்றணும் இல்லையா, அவங்க பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறான் சார். ஓ அப்படியா, சரி நம்ம இப்போ அவனை போய் அடிப்போம் வாங்க. தம்பி இங்கே நிஷாவோட பாய் ஃப்ரெண்ட் யாரு? நான் தான். சொல்லுங்க தம்பி, நீ நிஷாவை போட்டு அடிக்கிறியாமேப்பா, ஏன்ப்பா அடிக்கிற? ஓ அப்படியா, ரொம்ப சாரி சார். அப்படி தான்டா அடிப்பேன், அப்படி தான் அடிப்பேன். நீ பொத்திட்டு உட்கார்ற. அப்படின்னா நான் இப்படி அடிப்பேன்டா. சல்லு பை கால தூக்கினா கண்ணாடியோட கார் மேலே போய் விழுவான்டா. நம்ம சத்யராஜ் வாண்டட் போஸ்டர் அடிச்சு இவன் ஒரு டெரரிஸ்ட், இவன் எங்கே பார்த்தாலும் பிடிச்சி கொடுங்கன்னு நியூஸ் விட்டுறாப்ல. சல்லுபாய் நம்ம மேலே கேஸ் போட்டாங்க, நம்மளை பிடிச்சிட்டு போகிறாங்க. சல்லுபாயோட டீம்ல இந்த 2 பேரை அபேஸ் பண்ணிட்டு போயிடறானுங்க இந்த போலீஸ்காரங்க. நம்ம சல்லுபாய் போலீஸ் இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கே போயிட்டு அவன் அடிக்கிறாப்ல. ஆமா இவன் ராஜ்கோட்ல இருந்தான், எப்படி மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தான்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி நம்ம மினிஸ்டரா இருக்கிறோம், இதை கூட பண்ணலனா எப்படி? நம்ம இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டு இருந்த நம்ம சல்லுபாய் அவங்க பொண்டாட்டியும் பிள்ளையும் வந்ததும் அமைதியாயிட்டாரு. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அண்ணாத்த படம். அப்புறம் நம்ம சல்லுபாய் பூந்து போய் ஒரு டானை பார்க்குறாரு. இங்கே பாருங்க, அத்தராத்திரியில் கண்ணாடி போட்டு மிஸ்கின் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறவரே, நீங்கள் தாராவியில் குப்பை கொட்டிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை உடனே நிறுத்தணும். காசு கொடு. போட்டாச்சு. தாராவியில் இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷமா ஹோலி கொண்டாடிட்டு இருக்காங்க. வாங்க சல்லுபாய் ஒரு டான்ஸை போட்டு போறது. டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு. நம்ம காஜலுக்கு வேலைக்கு போய் சொந்த காலில் நிற்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவனுங்களாம் பொம்பளைங்க வேலைக்கு போகக்கூடாதுங்கிறானுங்க. பெண்ணடிமைத்தனம் பண்றீங்களாடா நீங்க? அதனால நம்ம காஜல் வீட்ல இருந்தே பிசினஸ் பண்றாங்க. அதுக்கு நம்ம சல்லுபாய் சப்போர்ட் பண்றாப்ல. காலையில இருந்துட்டமா உள்ள வந்து தொலையா. போச்சு, எல்லாமே போச்சு. அந்த சமயத்துல நம்ம சல்லுபாய் சின்ன பையனை பார்க்கறதுக்காக கிளம்பியிருப்பாரு. அங்க போய் தாராவில இருக்கிற மக்களுக்கெல்லாம் மருத்துவ உதவி செஞ்சுட்டு நிஷாவை பார்க்கறதுக்காக போறாரு. இதோ வந்துட்டான் பாரு பொறுக்கி பையன். நிஷாவோட லவ்வர் நம்ம சல்லுபாய் அடிச்சதுனால நிஷா செம்ம காண்டாயிருச்சு. என் லைஃப்ல தலையிடறதுக்கு இவர் யாரு? ஹூ இஸ் திஸ் கை? நான் உன்கிட்ட சொல்லப்படாது எவ்வளவோ மறைச்சு பார்த்தேன். அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? அவர் யாரு தெரியுமா? ராஜ்கோட்டோட ராஜா. அவர் எதனால தெரியுமா உங்களே சுத்தி சுத்தி வராரு? அவங்க பொண்டாட்டியோட ஆர்கனை உங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. சல்லுபாய் இங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ் நடக்கிற இடத்துக்கு சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. நம்ம சல்லுபாய் போயிட்டு அவனுங்கெல்லாம் நொக்குன்னு நொக்கிட்டு இவனுங்கெல்லாம் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, போய் மினிஸ்ட்ரியும் 4 மிரட்டிட்டு வரணும்னு கிளம்புறாரு. இது பீஸ்ட் படம். நம்ம மினிஸ்டரோட வீட்டுக்கே போயிட்டு நம்ம மினிஸ்ட்ரியை மிரட்டுறாரு. திருந்திட்டம்பா போப்பா. அவ்வளோதான், பாட்டை போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தில் இருக்கிற 3 நல்ல விஷயம். 1 மியூசிக். சல்லுபாய்க்கு செம்மையாக ஆப்டாக இருந்துச்சு. 2வது சல்லுபாய் இந்த படத்தில் சட்டையை கழட்டவே இல்லை. சல்லுபாய் படம்னாலே கிளைமேக்ஸில் சட்டையை கழட்டிடுவாருன்ற ஸ்டீரியோ டைப்பை இந்த படம் உடைச்சிருக்கு. 3வது இந்த படத்து மூலமா உங்களுக்கு ஒரு ரோஸ்ட் கிடச்சிருக்கு. நீங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ, போய் பழப்ப பாருங்கள். பை.